ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவானவர் ஒரு விசை கெனசரேத்து என்ற கடற்கரை அருகிலே வந்து நின்ற போது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே சுவிசேஷம் கேட்கும்படி சூழ்ந்து கொண்டிருந்தார். கடற்கரையில் இருக்கிற ஒரு 2 படகை அவர் பார்க்கிறார். இந்த 2 படகுல ஒரு படகை தேர்ந்தெடுக்கிறாரு. அங்கிருந்து அநேக ஜனங்களுக்கு அவர் போதனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் போதனத்தை முடித்த பின்பு அவர் அந்த 2 படகையும் பார்த்துட்டு அதற்கு அருகாமையிலே சில அந்த படகுகளில் இருந்து இறங்கி வலைகளை எடுத்து அலசி அவர்களை சரி செய்து கொண்டிருக்கிறார். அவர் சீமோன் பேதுருவை நோக்கி, இந்த படகை கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போடுங்கள், பின்பு உங்கள் வலைகளை எடுத்து மீன் பிடிக்கும்படி போடுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்கிறார். இயேசுவானவர் இந்த வார்த்தையை அவர்களிடத்துல சொன்னவுடனே, குறிப்பா பேதுருவிடத்துல சொன்னவுடனே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நாங்க வெறுமையா வந்திருக்கிறோம், ஆனாலும் நீங்க சொல்ற ஒரு வார்த்தையினால நாங்க வலைய போடுறோம் சொல்லி வலைய போட்டுட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோனுடைய படகுல அவர் உட்காருகிறார். சீமோன் பேதுரு இடம் தருகிறார். அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு அவர் வந்து வலையை போடுங்கள், மீன் பிடிங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அருகில் இருக்கிற படகில் உள்ளவர்களுக்கு சைகை காட்டி அவர்களையும் வரவழைத்து அந்த படகும் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறார்கள். மிகுதியான மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிற சீமோன் பேதுருவும் அவனோடு கூட இருக்கிற கூட்டாளிகளும் இரண்டாவதாக நின்று கொண்டிருந்த மற்ற படகை சைகை காட்டி அழைக்கிறார்கள். அந்த 2 படகு நிரம்பத்தக்கதாகவும் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாகவும் மிகுதியான மீன்களை பிடித்துக் கொண்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், நன்மை, செழிப்பு, வளர்ச்சி ஒருவனுக்கு மாத்திரம் இல்லை, அவனை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை இருக்கிறது. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் ஒருவன் மாத்திரம்தான் என்னுடைய குடும்பத்திலே ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றியவர்கள். என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவானவர் தருகிற ஆசீர்வாதமானாலும், நன்மையானாலும், வளர்ச்சியானாலும், பாதுகாப்பானாலும், செழிப்பானாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எனக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய தகப்பனாருக்கும், என்னுடைய தாயாருக்கும், என்னுடைய சகோதரர்களுக்கும், அவர்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் அது உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். என்னை சார்ந்திருக்கிற சொந்தங்களுக்கும், எனக்கு முன்னாடி இருக்கிற வீட்டுக்கும், எனக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுக்கும், என் வலது புறத்துல இடது புறத்துல இப்படி என்னை சார்ந்திருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். என் தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக அவர் 2 படகை காண்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு படகை தேர்ந்தெடுக்கிறார், ஆனால் முடிவிலே 2 படகையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனை அறியாத ஜன கூட்டமே, இயேசு கிறிஸ்துவானவரை தேடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் ஒருவரை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, ஒருவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அந்த ஊரையும், அந்த பட்டணத்தையும், அந்த மாவட்டத்தையும், அந்த மாநிலத்தையுமே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவனை ஒரு இடத்துல ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அந்த இடத்திலே அவனை அழைக்கிறார் என்றால், அந்த இடத்துல இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை அவர் நேசிக்கிறார் என்பதுதான் அதன் அர்த்தம். இந்த கெனசரேத்து கடலிலே இயேசு சீமோன் பேதுருவின் வாழ்க்கையிலே செய்த 3 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, சீமோன் பேதுரு இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறார். இரண்டாவது, தன்னால முடியாத ஒரு காரியத்தை இயலாமையை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொள்கிறார். மூன்றாவதாக, இயேசு சொல்கிறதை கேட்டு
அதன்படி நடக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, உங்களுடைய இருதயத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். உங்களால் முடியாததை, இயலாமையை இயேசுவினிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள். மூன்றாவதாக, அவர் சொல்லுகிறபடி, அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் கூட்டி கொடுக்கப்படும். இதோ அவர் 2 படகையும் ஆசீர்வதித்ததை இந்த செய்தியில நாம் காண்கிறோமே. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த என்னை கொண்டு வந்து இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியத்தை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் சந்தித்து வந்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று என் வாழ்க்கையில நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா இயேசுவானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிற நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலதான் இன்றைக்கு ஜீவனோடும் அவருடைய வார்த்தையினாலதான் ஆசீர்வாதத்தோடும் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அவரை தேடுங்கள், அவரை நம்புங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். Thank you. God bless you.